வச்சு இல்லம்மா, நாங்க வீட்டுல இருக்கோம். ஒரு நாட்டிலும் இல்லை எங்களுக்கு. ஒரு நல்லது கெட்டது பார்க்க எது கேட்டாலும் போய் துறக்கிட்ட கல்வி அந்த ஆராய்ச்சணும். கூப்பிட்டு அரிசியை கூட கொடுக்க மாட்டேங்கிறது. ஒண்ணும் விளையாட்டு நாங்க எங்க போறது? எங்களுக்கு யார் இருக்கா? அன்னைக்கு கிடைக்கிறதான் சாமி நாங்க சாப்பிட்டு அது இல்லாத பட்னியா தானே கிடக்கணும். வேலைக்கு போயிட்டு நாங்க வேலை செய்யறோம். இந்த ஸ்லிப் வந்தது மழையெல்லாம் வெடிச்சு கிடக்கு. கால் வைக்கலாது. ஒரு அட்டை கடி அது நாங்க போறது அங்கதான் வேலை செய்யற வாழ்வாரத்துக்காக எங்களை பசிய போக நாங்க புள்ள குட்டிகளை நம்ம காப்பாத்த நாங்க அங்கதான் வேலைக்கு போறது. எல்லா இடமும் மழையெல்லாம் உடஞ்சு கிழஞ்சு எல்லாம் ஸ்லிப் வந்து கிடக்குது. இது வரைக்கும் அந்த ஆராய்ச்சினோட வந்து கூட பாக்குறது இல்ல. ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி செய்யறாங்க? நாங்களாம் இங்க வாழ்ற மக்கள் இல்லையா? நாங்க இந்த நாட்டுல இல்லையா? நாங்க உபவாசி தோட்டத்தில் இருக்கும் அதிகாரிகளுக்காகவும் நாங்கள் எல்லாம் கதைக்கிறோம். ஒரு பாலம் ஒன்று இருக்கு. அந்த பாலத்துக்கு பக்கத்தால 2 லயம் இருக்கு. அந்த 2 லயமும் கண்டி டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. அங்க இருந்தும் எங்களுக்கு யாரும் வந்து ஸ்லிப் வந்ததை பார்க்கல. ஒத்மலை டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்களும் யாரும் வந்து பார்க்கல. எங்களுக்கு இப்படி பயங்கரமான ஒரு அபாயமான நிலைமையில தான் நாங்க இருக்கோம். இதுக்கு மழை பக்கம் நல்ல இடிஞ்சி வந்து இருக்கு. நாங்க இன்னைக்கு ரவைக்கும் ஒரு நேரம் மழை ஸ்லிப் ஆயிட்டா எங்களை கண்டுக்கிற கூடிய ஒரு சூழ்நிலை இல்ல. මුදුනේ කන්ද මුදුනේ ඉඳලා නාය ගිහිල්ලා තියෙනවා. අපේ ගෙවල් තුන අතර දරටම භාගයක් ගිහිල්ලා තියෙනවා. ග්‍රාම සේක මාත්‍යාලා සංවර්ධන නිලධාරීතුමිය කිසිම කෙනෙක් මෙච්චර කාලයකට අවිල බැලුවේ නැහැ. කිසිම ආධාරයක් වන් ලැබෙන්නෙත් නැහැ. බොහොම අසාධාරණයි වතුකරු දෙමළ මිනිස්සුන්ට මේ නායාමේ බලන්නෙත් නැහැ. නායාමේ එහෙනම් ගල්ලෙන් පල්ලයට ඇවිල්ලා මොනවා වුණත් අපේ ගණන් බඩු ආවා. රජයට තමයි බලා ගන්න ඕනේ. මෙච්චර ගානක් අපි පවු පිටරටවල වලින් ගොඩාක් බඩු දුබයි குடியிருப்பு இருக்கு. அதுக்கு மேல ஒரு ஹாஸ்பிடல் போறதுக்கான ரோட் ஒன்று இருக்கு. அந்த ரோட் வந்து நெடிக்க வெடிச்சுதான் இருக்குது. ஆனா ரோட் வெடிச்சதுக்கு கீழே தான் நாங்க குடியிருந்துட்டு இருக்கோம். அத வந்து கூட இன்னும் கிராம சபை பார்க்காம தான் இருக்கிறாங்க. கேட்டா போயிட்டு உங்களோட இதுக்கு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. பெரிய மலையும் இருக்கு பின்னுக்கால. அதெல்லாம் நிலம் சரிஞ்சு தான் இருக்குது. 2-3 சரிவுகள் இருக்கு. அத கூட இன்ன வரைக்கும் வந்து அவங்க பாக்கல. நீங்க பாத்துட்டு இருக்க நேரம் மலை இருக்குது. பெரிய மலை ஒண்ணு. அந்த மலை வந்து மொன்றாகல்னு சொல்றது எங்க ஊருக்கு. கீழே தான் நாங்க இருக்கிறோம். அங்க 2-3 லயங்கள் இருக்கு. கீழே கிராமமும் இருக்கு. ரோட்டெல்லாம் வெடிச்சு இருக்குது. வந்து பார்க்க சொன்னாங்க. இன்னும் பார்க்கவும் இல்லை. அது ஏதாச்சும் சிலிப்பு ஆயிடுச்சுன்னா இந்த 2 லயத்தோட அந்த கிராமத்தோட இல்லாம போயிருந்த பகுதி. அது முன்கூட்டியே ஏதாச்சும் செய்யறதுக்காகத்தான் நாங்க கொண்டு போய் கிராம சபையிட்ட சொல்றோம். சொன்னாலும் அவங்க அதுக்கு ஒரு தக்க பதில் கொடுக்கறது இல்ல. எங்களை ஏசி விரட்டுறாங்க. போனா அந்த ஜனாதிபதி வந்து சகோதரமா தான் நாங்களும் பாக்குறோம். அவரும் எங்களை அப்படித்தான் பாக்குறாரு. ஆனா இருக்குது இந்த 16-17 குடும்பத்தை பிரிச்சு பாக்குறாங்க. இங்க இந்த வந்து கிராம சேவர் தான் இந்த வேலை செய்யறாங்க. மத்தபடி இதுல எந்த இதையும் குறை சொல்றதுக்கு யாரும் இல்ல. நடக்கிறத வந்து பாத்துட்டு எங்களுக்கு அதை சரியா செஞ்சு கொடுத்தா